தென் சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உத்தண்டி, நயினார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்களிடம் வாக்கு சேகரித்தார். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுமன் வழங்க நாம் கேட்கலாம். சுமன், விவரங்கள். வணக்கம் சாம். அதாவது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உத்தண்டி, நயினார்குப்பம் பகுதியில் மீனவ மக்களிடம் ஆதரவு கூறினார். அப்போது அவருக்கு மீனவ மக்கள் பூ தூவி ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து சால்வை அணிவித்து தொடர்ந்து வரவேற்றனர். தொடர்ந்து அங்குள்ள முத்தாலம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் மீனவ மக்களுடன் அமர்ந்து அவர்களின் குறை மற்றும் நிறைகளையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் வாக்கு சேகரிக்க ஆட்டோவில் சென்ற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு செல்லும் இடமெல்லாம் மீனவ மக்கள் அரசு எடுத்து தேங்காய் உடைத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அங்குள்ள அங்கன்வாடி மையத்தில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்று குழந்தைகளை மடியில் அமர வைத்து அவர்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தார். அதைத் தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் பணியில் இருந்த செவிலியர் மற்றும் அந்த பகுதியில் தூய்மை பணி ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள், மீனவ பெண்மணிகள் உள்ளிட்டவருடன் தமிழிசை சவுந்தரராஜன் செல்பியும் எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து மீனவ மக்களுடன் பேசும்போது, நான் நிச்சயமாக எனக்கு வாக்களிங்கள், நான் வெற்றி பெற்றால் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வேன் என்றும், நான் நிச்சயமாக அனைத்து உதவிகளையும் உங்களுக்கு செய்யவில்லை என்றால் என்னை கல்லை கொண்டு அடியுங்கள் என்று தொடர்ந்து அவர் மீனவ மக்கள் முன்னிலையில் பேசியது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சாம், விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.